சரியோ ரைட் ஓகே ரைட் அது புதுசு தானே சென்டில் போடும் சைக்கிளில் ரைட் இதை புரியும் நீர் சொல்லும் இப்போ இதை அனுப்புன சைக்கிள்கிட்ட வர சைக்கிள்கிட்ட நீர் சொல்லும் இப்போ இதை அனுப்புனேன் அம்மாவுக்கு ஜேமன்லேருந்து அம்மா அனுப்புனாவே அவள் எதுவுமே சொல்லாதீங்க தம்பி எதுவுமே சொல்ல தேவையில்லை ஃபோன் நம்பரோ மற்ற பேர்களோ என்ன இந்த அவளோட கண்ட்ரியில் பேரையே சொல்ல வேணாம்னு சொன்னவ ஆனால் அது எங்களுக்கு ஒரு அழகில்லை ஏன்னா நாங்கள் அந்தந்த இடத்துல சொன்னால் தானே எங்களுக்கு அது மற்ற இதுகளுக்கு போக முடியும் சரிதானே பிள்ளை அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சு உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பில் நிற்கிறோம். நீ ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல வந்து நம்ம நிற்கிற லொக்கேஷனை பாருங்கள், இடத்த பாருங்க. அங்கே வாய்க்கால், இங்கே வந்து வெள்ளாமை வயல் காணிகள், அங்கால வந்து வாய்க்கால், எவ்வளோக்கு அங்கால வாய்க்கால் பாருங்க. இப்படி தண்ணி ஓடி இருக்கும், சட்டப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி வெள்ளாமை சிஸ்டம் என்னபடியால் அவங்க உன்னிச்சை குளத்தை திறந்து விட்டுருக்குறாங்க. இப்போ தண்ணி அந்த மாதிரி ஓடுது, சட்டப்படி ஓடுது. பார்க்க ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் வந்த நோக்கம் வந்து ஏமன் நாட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது. அம்மா பேரை சொல்ல வேண்டாம் தம்பி, வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே சொல்லாதீங்க தம்பின்றவங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில சில முறைகள் இருக்குது தானே, அப்போ அது ஒன்றும் நாங்கள் பதிவு செய்ய தானே வேணும். இப்போ ஏமன் நாட்டிலிருந்து கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 4447. அம்மா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு உதவி ஒன்று வாழ்வார உதவி ஒன்று செய்தவங்க. அடுத்த உதவி எங்களுக்கு செய்திருக்கிறாங்க. என்ன உதவின்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பார்க்குறது முதல்ல புதுசாக வர சகோதரங்கள் உறவுகள் பழமையாக சொல்கிறது தான், சிறப்பாக பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தான் சொன்னேன்னா அதனால் அந்த வேலைக்கு போகிறவங்க அவங்களே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. பார்ப்போம் நிற்கிற மாதிரி தான் இது கிட்ட 3 பேர் தான். பார்ப்போம். நம்மளை விடுக்கிறார்கள். நாய் கடிக்குவோம் இல்லையா ப்ரோ? கடிச்ச ப்ரோ சொல்லக்கூடாது, அவருக்காக தான் நான் கடிக்குமெண்டு. எங்கே பள்ளிக்கூடம் போகிற மகள்? ரைட்டா ரைட். எங்கே கோழி குஞ்சு நான் ஓடி தெரியுது கண்ட மாதிரி. நேற்று அரிசி எடுத்துட்டீங்க என்ன? எடுத்துட்டீங்கண்ணே? ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே. நாய்க்குட்டிலாம் நிற்கிது. 6 நாய்க்குட்டி இது. ஆ ஆ சின்ன ஆளுண்ணே. எத்தனை குட்டி போட்டது? 3 குட்டி என்ன? ஆ ஆ ஆமாம், கொஞ்சம் வாங்கண்ணே, முன்னுக்கு போங்கண்ணே. அந்த கோழி கூட அண்டைக்கு பார்த்த நம்ம இருக்கா கோழி குஞ்சு? எத்தனை இருக்கு? 2 குஞ்சு. எங்கே மற்றாங்க? 3 தான் நிற்கிறா. மற்றதா அங்கே 5 2 ஆளாண்டு போயிட்டா. ஆ ஆ ஆ ஆ ஆ சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? ஆ என்ன கொடுக்க நீங்கள்? குருணலா? குருணல் வாங்கி தானே கொடுக்குறேன் நீங்கள்? எவ்வளோ கிலோ? மில்லில் 150 ரூபா அப்படி போடுவாங்க. 1 கிலோ கிலோவா கொத்து கணக்கா? கிலோ கணக்கு. கிலோ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பிரட்டி வைக்கிறாங்க.
விளங்கல பிரட்டி அப்படியே வச்சா சரி தவிட்டோட குருணலையும் போட்டு சரி மைக்க பிடிங்க வாங்க அன்றைக்கு பீக்கங்காய் எல்லாம் பிஞ்சு பிடிச்சிருந்துச்சு அன்றைக்கு ஓஞ்சிட்டு ஓஞ்சிட்டுன்னு ஓஞ்சிட்டா ஓஞ்சிட்டது கொஞ்சம் இது கரண்ட் வயர் தானே என்ன அதில் கொடி இல்லை 2-3 பிஞ்சு இருக்காகுமே பிஞ்சு நிற்கிது 2-3 இந்த நிற்கிது இந்த ஒன்று சரி அந்த ஒன்று வேற அந்த நிற்கிது 2 அந்த 2 இருக்கு இனி வேற கொடி தான் நாட்டணும் இல்லைங்கல்ல இனி வேற கொடி நாட்டி தான் தண்ணி ஊற்றணும் இப்போ அந்த கொடி இப்போ பட்டிருந்தானே கொஞ்ச காலத்தில் எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் அந்த கொடி இப்போ என்ன ஒரு கொஞ்ச காலமாக இருக்குது மாறிக்கு நாட்டினது இந்த வருஷம் இருக்குது மாறிக்கு நாட்டினது இந்த பிலாக்கெல்லாம் கொஞ்சம் காய்ச்சிருக்க மாதிரி தெரியுது ஓமாம் உண்டு காய்ச்சிரிக்க உண்டு காய்க்கல ஒரு மரம் இந்த மரம் காய்க்க இல்லையா இந்த மரம் காய்க்கல என்னண்டு தெரியல அது இது கொஞ்சம் காய்ச்சிருக்கு எனக்கா ஓ அதில் ஒரு 4 6 ஒரு 10-15 காயில் பிடிச்சிருக்கு எனக்கா ஆமாம் அப்புறம் புள்ளி தானே இது ஓ இது மகள் சூப்பராக இருக்குண்ணா இது அங்கே அவங்க என்னக்கா ஆமாம் சரி அக்கா சரி அக்கா சரி ஓமாக்கா வணக்கம் வணக்கம் சத்தமாக கதைங்கக்கா மைக்கு கிட்ட வச்சுக்காதீங்க மைக்கு கிட்ட வச்சுக்காதீங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் அக்காட பேர் என்ன வதனி வதனி ஏற்கனவே நாங்கள் உங்களோட பதிவு கொண்டு போட்டுருந்தாங்க எனக்கா வீடியோ போட்டு எவ்வளோ காலமாக்கா ஞாபகம் இல்லை கொஞ்சம் சத்தமாக கதைங்க ஞாபகம் இல்லை ஒட்டு 2 மாதம் இருக்கும் போல 2 மாதம் இருக்குன்னு கொஞ்சம் கீழே பதிச்சு கொஞ்சம் பார்க்குறாக்களுக்கு என்னென்னு விளங்க 2 மாதம் இருக்குமென்று நினைக்கிறேன் நான் ஞாபகம் இல்லை இப்போ நாங்கள் வீடியோ போட்டு ஒரு 2 கிழமைக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வீடியோ போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் வந்து யாரும் சமூகங்களில் வந்து யாரும் மயில பக்கத்தில் இருந்து கொண்டு உதவிகள் நமக்கு கிடைச்சதா அவங்களுக்கு வந்து பார்த்தவங்களா இல்லை வரல நாங்கள் தான் உங்களோட தொடர்பு கொண்டு இருந்தனாங்க அதுக்கடையில் வந்துட்டீங்க ஒருத்தரும் வந்து அப்போ அந்த வீடியோ பார்த்து எதுவும் காய்ச்சவங்களா யாரும் இல்லை பார்த்து கதைக்கல எங்களோட ஒருத்தரும் ஒன்றும் கதை இல்லை இப்போ காலையில் என்ன சாப்பிட்டீங்களா ஓ சாப்பிடுத்தேன் தேங்காய் திருவி சாப்பிட்டேன் நாங்கள் கொஞ்சம் சவுண்டாக கதைங்க எந்த பார்க்குறாங்களுக்கு தேங்காய் திருவி சோறு சாப்பிட்டேன் நாங்கள் என்னது சோறு சமைச்சு சாப்பிட்டேன் நாங்கள் தேங்காய் திருவி சாப்பிட்டீங்க இரவு இரவு வந்து பருப்பு இரவு பருப்பா இப்போ மதியத்துக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கீங்க இன்றைக்கு மதியத்துக்கு நெய் ஒன்றும் சமைக்கல இல்லை அப்புறம் நேற்று நான் எடுப்பவன் வந்தீங்கன்னா நேற்று நீங்கள் அங்கே நான் அரிசி 10 கிலோ அரிசி கொடுத்தவங்க அதை எடுக்க போயிட்டேன் கிடைச்சிட்டு அரிசி ஓ கிடாச்சிட்டு 10 கிலோ கிடாச்சிட்டு அரிசி கிடாச்சிட்டு அப்போ வீடியோ பார்த்து ஒருத்தரும் நின்று வரையும் அதுகளை பற்றி ஒன்றும் கதைக்கையும் இல்லை நாங்கள் அதான் யோஜனாங்க வரலேன்றும் ஒருத்தரும் வந்து ஒன்றும் செய்யலேன்று யோஜனாங்க தொடர் பண்ணுவோம்ட்டு தம்பிட்ட சொன்னேன் நாங்கள் கூட போன்ற கிடக்குத்தானே அந்த எடுத்து கதைப்போம்ட்டு சொல்லக்குள்ள மர வந்து கேட்டேன் நான் கஜ்ஜனாய போய்த்தேன் அந்த நீங்கள் வரக்குள்ள நான் இல்லை கஜ்ஜனாய பொண்ணு மர வியலங்கள் இப்படி தான் வந்தேன் அங்கே நின்று தான் ஆயணும் அவங்க மரைக்காலுக்கு ஒரு மரைக்காலுக்கு 100 ரூபா படி தாராங்க நாளைக்கு 3-4 மரைக்கால் கஜ்ஜான ஆயலாம் ஒன்று ஆயத்தானே வேணும் நான் வந்தேன் நான் அப்போ ஒரு மரைக்கானுக்கு 100 ரூபா கிடைக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மரைக்கான் கொடுக்குறீங்களா 4 மரைக்காலுக்குலாம் எடுக்கலாம் ஒன்று ஆஞ்சு எடுக்கிறது தானே கஜ்ஜான் இல்லாட்டி 5 மரைக்கு ஆஞ்சு 500 ரூபா காசு தருவாங்க ஒரு நாள் 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு குந்துனா பின்னேரம் 6 மணி ஆகும் அளவு ஆஞ்சி எடுக்கிறதுக்கு அப்படி செஞ்சுட்டு நீ இங்கே வரையலான்ட்டு அவங்களோட வீட்டை நின்று தான் ஆஞ்சிட்டு வந்தேன் நான் 5 நாள் போய் மரம் நீங்கள் வந்து சந்திக்கணுமான்னு சொல்லத்தான் வந்து மரம் அந்த அரிசியையும் எடுத்துட்டு இதையும் பார்த்துட்டு போவோம்ண்டு
நாங்கள் சும்மா பார்த்துட்டு போத்தான் நாங்கள் சும்மா பார்த்துட்டு போவோங்க வீடியோ போட்டு கடை நாள் தானே என்ன நடக்குன்னு தெரியாத பார்ப்போம்னு தான் நாங்கள் வேற ஒன்றுக்கு நாங்கள் வரல. சரி பார்ப்போம் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். சரி 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 சரிதானே? சரி வேற ஒன்றும் ரைட் ஆக்கள் இருக்கிறாங்களா எங்கேயும் போயிட்டாங்களான்னு பார்க்கத்தான் நாங்கள். இல்லை நாங்கள் ஒரு இடம் போகல, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அப்போ பார்க்கத்தான் நாங்கள் வேற ஒன்றுக்கு நாங்கள் வர இல்லை. சரி. அப்போ நீங்கள் எங்களை கண்டோன்னு என்ன யோசிச்சீங்க? எங்களுக்கு உதவி எதுவும் கிடைச்சிட்டு அந்த சந்தோஷப்பட்டோம். நாங்கள் ஏதாவது உதவி தான் கிடைச்சி வந்து தேடி வந்துருக்கீங்க சொல்லி சந்தோஷப்பட்டோம். நாங்கள் ஏதாவது உதவி கிடைச்சிங்க உங்களோட வார்த்தையிலான வருது, உங்களோட முகத்தில் அப்படி ஒரு செஞ்சலிப்பு இல்லையே, உங்களோட சந்தோஷம் இல்லையே, அப்படித்தானே? இல்லை சந்தோஷம் தான். கவலையால் ஏதோ தம்பி வந்துட்டீங்க, தம்பி ஏதாவது உதவி தருவீங்க தம்பி, அதான் தம்பி பார்த்துட்டு இருக்கேன் தம்பி, தம்பி இருந்தா வந்துட்டு போ தம்பி என்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை 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 சந்தோஷமா இல்லை? சந்தோஷம் தான். எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் தானே வேணும். நாங்கள் கேட்ட உதவிக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமென்று தானே நாங்கள் நினைக்கணும். நினைச்சிருக்கேன் சந்தோஷம் எப்பயாவது கிடைக்குமென்று தான் சந்தோஷத்தில் இருந்தேன். நாங்கள் கோழியாவது இல்லை பிள்ளைக்கு சைக்கிளாவது கிடைக்கும், ஏதாவது உண்டு கிடைக்குமென்று தான் சந்தோஷத்தில் வந்து போனம்மான்னு சொல்லேன். சரி நமக்கு ஏதோ ஒரு உதவி உண்டு எங்களே வந்தது ஐயா, அப்போ சைக்கிள் இல்லாட்டி கோழியாவது கிடைக்கும் நமக்கு என்று சொல்லித்தான் இருந்தேன். நான் நகலுங்க மகள்கிட்ட சொல்லித்தான் இருந்தேன். நாங்கள் அப்போ நாங்கள் ஃபோன் எடுத்தோடனே உங்களோட மைண்டில் ஓடித்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தரப்புறாரு கோழி குஞ்சு கொஞ்சம் தரப்புறாரு, சைக்கிள் ஒன்று தரப்புறாரு. அது சந்தோஷத்தில் இருந்தேன். நாங்கள் அது அந்த சந்தோஷத்தில் இருந்தோம். இல்லை நான் வந்தேன் அதுக்கு வரலையே, நான் சொன்னேன் இப்போ பார்த்துட்டு போத்தான் இருந்தேன். நாங்கள் சைக்கிள் பார்த்து கோழி குஞ்சோ கொடுக்குறதில்ல படம் நாங்கள் வரையில்லை. நாங்கள் சும்மா சாதாரணமாக தான் வந்தேன். நாங்கள் பார்த்தேன் நாங்கள் ரைட் இருக்கிறீங்க எல்லாம் அப்படி எப்படி இருக்குது ரைட் நாங்கள் வாரம் போயிட்டுன்னு போகிறோம், அவ்வளவுதான். சரியா சரி. வேற ஒன்றும் இல்லையே? வேற ஒன்றும் இல்லை. மகளோட கொஞ்சம் கதைச்சி பார்ப்போமா? சரி பிள்ளை வணக்கம். மைக்க பிடிச்சி கதைங்க சத்தமாக. வணக்கம். வணக்கம். பிள்ளையோட பேர் என்ன? விவேந்தினி. விவேந்தினி. பிள்ளை நிலப்பாடு பிள்ளை காலையில் சாப்பிட்டீங்கன்னா அப்படி என்ன செய்கிறீங்க, என்ன செய்கிற ஐடியா உங்களுக்கு, எதிர்காலத்தில் என்ன செய்கிற ஐடியா உங்களுக்கு? 7 படம் பாஸ் பண்ண நீங்கள் என்ன காரணத்துக்கு அந்த கிளாஸுக்கு போகிறேன்னு சொன்னீங்க? அன்றைக்கு கஷ்டத்தால் போகலன்னு சொன்னேன். சைக்கிள் இல்லை, போகிறதுக்கு வசதி ஃபுல்லாக நடையில் போகிறேன் ஸ்கூலுக்கு. சைக்கிள் இல்லை, வசதி இல்லை, அம்மாவோட வருத்தம் காரணமாக போகல. அம்மாவோட வருத்தம் காரணமாக போகல. அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவுக்கு இந்த நாள் டெய்லியாக வருத்தம் தான் பாருது. அதனால் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி திரிஞ்சால இது படிப்பு இது அடிபடுத்து, அதனால் போகிற வசதியும் இல்லை, சைக்கிள் வசதியும் இல்லை. இங்கேருந்து ஒரு 4 மைல் தூரமாக நடையில் தான் போகிறேன். நாலு மைல் தூரம் நடந்து போகணும். அப்போ நீங்கள் அந்த அதாவது இப்போ 7 படம் பாஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. என்ன இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபெயில் பண்ணீங்க? இங்கிலீஷும் மேக்ஸும். கொஞ்சம் விடுங்க, இங்கிலீஷும் மேக்ஸும் என்ன? அப்போ நீங்கள் அந்த எண்ணம் யோசிக்கலையா, நான் பிளவு விட்டாலும் திரும்ப அடுத்தடுத்த கட்டங்களில் நான் அதை கொஞ்சம் திருத்தி கொள்ள வேணும்ன்ற அந்த எண்ணம் வரல? அம்மாவுக்கு பிரச்சனைன்றோடனே நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க, நின்றுட்டீங்க? அப்படி அம்மா ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சாலே படிப்பு அடிபட்டுது, அதனால் நின்றுதான். உங்களுக்கு அந்த மைண்டில் எப்பயாவது ஓடுனதா, நானும் கொஞ்சம் மற்ற பிள்ளைகள் அந்த போகிற மாதிரி வார மாதிரி போயிருக்கலாமே, வந்திருக்கலாமே, படிச்சிருக்கலாம் தானே என்ற ஒரு நிலப்பாடுகள் மற்ற இதுகளை பார்க்கக்குள்ள ஏற்பட்டதா? இப்போ எல்லாரையும் பார்க்கக்குள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கலாமே, படிச்சிருக்கலாமே என்ற மாதிரி எண்ணம் வருது. பொடியன் தரவழி என்ற பிள்ளை அவனுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிச்சுடுவாங்க. இப்போ நீங்கள் உங்களை பிள்ளைப்படியாக ஏதாவது ஒரு படிப்பொண்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்க வேணும். அம்மாவோட காரணத்துக்குன்னு அம்மாவோட இதுக்குள்ளே நின்றுத்தீங்க, அம்மாவோட சூழலுக்குள்ளே நின்றுத்தீங்க. நீங்களும் மேலே வர முடியாத கட்டத்துக்கு உள்வாங்கப்படுத்தீங்க. இவ்வளோ கட்டாயமாக நீங்கள் இன்னொரு மைண்டில் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சுருக்கலாம். இப்போ வீடியோவை பார்த்த உறவுகளும் என்கிட்ட கேள்வி கேட்டது, அந்த பிள்ளை இவ்வளோ தூரத்துக்கு பாஸ் பண்ண பிள்ளை ஏன் அடுத்த இடத்துக்கு போகல, அந்த அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னு ஏன் நின்றது, ஏன் அதுகளை பற்றி யோசிக்கல, அந்த பிள்ளை தன்னத்தை பற்றி ஏன் யோசிக்கல, அது ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிருக்கேன் தானே. இப்போ அம்மாவுக்கு சுகம் இல்லைன்ட்டு நான் நின்றுட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கும் நாளைக்கு இதே நிலப்பாடு தானே வரப்போகுது, உள்வாங்கப்பட போகுது. 2 நிலப்பாடோட நிறைய உறவுகள் வந்து கமெண்ட்லையும் மற்றது போனும் எடுத்து காய்ச்சவங்க இப்படி கேட்டவங்க, இப்படி ஏன் அதை நீங்கள் விட்டுத்தீங்க, ஏன் அந்த கேள்வி கேட்கல, நீங்கள் அது நீங்கள் கேட்டுக்கலாம் தானே. அது பொடியுங்கள்ட்டா பரவாயில்லன்னான், ஏதாவது ஒன்று செய்து கொள்ளுவானுங்கள். பொம்பளை பிள்ளைகள் எப்படி என்னன்னு அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த பிள்ளை இப்படி நின்றது, அந்த பிள்ளையும் கொஞ்சம் ஊண்டி படிச்சுட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் படிச்சிருந்தா இன்னும் ஒரு தேர்ச்சி ஒன்று கிடைச்சிருக்கு தானே. எவ்வளோ தூரம் வந்துட்டு தானே அந்த பிள்ளை.
ம். அப்போ ஒரே காரணம் அம்மாவுக்கு பிரச்சனையால நீங்கள் நின்றுட்டீங்க, அதான் காரணம். ஓ வேறொரு காரணம் இல்லை. இல்லை. இப்போ உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் எதிர்கால உங்களை குறிக்கோள் என்ன? இப்போ இப்படி இருந்தால் என்ன விளக்கம்? இப்போ அம்மா மாதிரி இருக்க ஐடியாவா இல்லாட்டி வேறு என்ன விளக்கம்? ஏதாவது ஐடியா வச்சுருப்பீங்க? நான் ஒரு நகைச்சுவைக்காக இந்த கேள்வி கேட்கல. இப்போ நிறைய பேரை பார்த்துட்டு எனக்கு எடுத்து கேட்டவங்க, நீங்களே இந்த கேள்வியே கேட்கல, ஏன் இந்த இடத்துல நீங்கள் கதைக்கல என்றதான் முதல்ல கேட்டவங்க. அது நுணுக்கமாக பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நுணுக்கமாக பார்த்து போட்டு அவங்க ஞாபகம் என்ன நம்ம என்ன சொல்கிறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் அறிவாங்க. அறிஞ்சு போட்டு அதுக்கு பிற்பாடு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க. போட்ட உடனே எதுவும் இது பண்ண இயலாதவங்களுக்கு உங்களோட உண்மைத்தன்மை சரியாக இருக்க வேணுமா அவங்களுக்கு யாராக இருந்தாங்க. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் என்ன செய்கிற ஐடியா, உங்களுக்கு என்ன செய்கிற உத்தேசம், அதை சொல்லுங்கள். உங்களுக்கு திட்டத்தை சொல்லுங்கள். ஏன்னா அது நிறைய பேர் அதை என்னோட கேட்டு ஒன்று வேணும் இருக்கிறாங்க. கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் முன்னுக்கு வச்சு கதைங்க. என்ன செய்கிற ஐடியா? தையலுக்கு போகிறது ஐடியா. தையலுக்கு போகணும்னு சொல்லி தான் இருக்கும். தையலுக்கு போகிற ஐடியா அது இங்கே இருந்தால் இப்போ அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீர். சைக்கிள் பிரச்சனை 2 நாள் கிளாஸுக்கு போவீர். இல்லை பஸ்ஸில் போகலாம். இல்லைங்களே பஸ்ஸில் போகலாம்னு சொன்னேன். பஸ்ஸில் போகலாமா? ஓ பஸ்ஸில்ண்டா இப்போ இங்கேருந்து எவ்வளோத்த போகணும்? பவனதீவுக்கு போகணும். அப்போ இங்கேருந்து பஸ்ஸில் பவனதீவு போகலாம். எவ்வளோ சார்ஜா, எவ்வளோ எடுப்பாங்க? 50 ரூபா எடுப்பாங்க. போகிறதுக்கு 50 ரூபா, வாரம் 50 ரூபா, 100 ரூபாவும் போயிடும். இப்போ சாப்பாடு வீட்டில் இருந்து செஞ்சுட்டு போகணும். வீட்டில் இருந்து செஞ்சுட்டு போகணும். அப்போ கிட்டத்தட்ட 200 ரூபா சாப்பாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபான்னு சும்மா சராசரி பார்ப்போமே, 300 ரூபா காசு போயிடும். அம்மா 40 தான் உழைச்சிட்டு வராது. 400 ரூபா மெஷின் நீ இன்னும் கொஞ்சம் மூச்சு பண்ணாண்டா 500 ரூபா காசு தான் வரப்போகுது. அந்த 500 ரூபாய்க்குள்ளே அப்போ அப்படியே சட்டங்கள் உள்வாங்கப்படுமா இல்லையா? நான் கதைக்கிற சரியா பிள்ளையாக்கா? 500 ரூபா காசு உழைச்சி கொண்டு வரக்குள்ள இப்போ நீங்கள் அப்படி ஒரு கட்டங்கள் உள்வாங்கப்படுது தானே அதுக்குள்ளே. ஏன்னா இப்போ நான் இப்படி தான் கேட்க வேண்டாம், பார்க்குறாங்களா அதான் என்னட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த பார்க்குற உறவுகள்கிட்ட நீங்கள் இப்போ என்ன கேட்குற உத்தேசம் உங்களுக்கு அது சொல்லுங்க. உங்களே நிறைய பேர் உங்களை பற்றி என்கிட்ட இந்த புள்ள இப்படி பாஸ் பண்ணிட்டு இந்த புள்ள இப்படி படிப்பை விட்டு போனது நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அந்த தையல் கோர்ஸ் எத்தனை மாதத்துக்கு கோர்ஸ்? 1 year கோர்ஸ். ஒரு வருஷம். ஒரு வருஷம் அதில் லீவ் எல்லாம் வருதுன்னு. சாட்டர்டே சண்டே லீவ். என்னக்கா தையல் கிளாஸ் படிக்கணுமா வந்துட்டு நிற்கிறா? உங்களோட ஐடியா என்னக்கா சார்? அதுக்கு தான் போய் ஆண்டு திரிக்கிறாவு. தையலுக்கு தான் போய் ஆண்டு திரிக்காவு மோச்சு பண்ணி அதை தான் இப்படி வீட்டில் தையல் மிஷினை வச்சு தைக்காமட்டு சொல்கிறாவது. தச்சு தான் அம்மாவையும் பார்த்துட்டு அவங்க தொழில் செய்யாமட்டு தான் சொன்னாவு. சரின்ட்டு தான் இருக்கேன். வேறு எனக்கு வருத்தத்தால் தான் படிப்பை விட்டது. கொஞ்சம் சரியான வருத்தம் தான் எனக்கு. மாதத்துக்கு 3 தரம் 2 தரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன். இப்படி தான் 2 நாளை வேலை செஞ்சுட்டு வந்தேன். 4 நாளைக்கு எந்த காசை வச்சு செலவழிக்கத்தான் காணும். அப்படி தான் இருக்கு. இப்போயும் தான் இந்த பாய்க்குள்ளையெல்லாம் காயம் வந்து இப்போ கஜனாய போனேன். திருப்பி வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனுவாங்க. பல்லெல்லாம் பிடுங்கி தான் கொண்டு வச்சிருக்கு. அந்த அவள் படிக்கிறதா அம்மாவை பார்க்குறதான்ட்டு தெரியாமல் பதட்டம் ஆயிட்டாவும். உங்கள் கல்யாணம் கட்டினவங்க தானே மைக்காக்கள், இவன் மட்டும்தான் பார்க்கணும் இருந்து எங்கள் அதுக்கு படிப்பு கடுமையாக அடிபட்டுது. மைக்க பிள்ளையாவது படிக்க வைக்கணும்னு தெரியும். கஷ்டப்பட்டேன் நான் என்ன செஞ்சு படிக்க வைக்கணும். இவட படிப்பு தாங்கிட்டு போய்த்தேன். அதுக்குத்தான் நாங்கள் அதுதான் இப்போ அக்கா மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க, என்ன செய்கிற போய் நீயாவது படித்து வாண்டு சொல்லி நடையிலாவது போய் படி ரெண்டு எல்லாருமா சொல்லி வச்சிருக்கேன். வேறு என்ன செய்கிறேன்ட்டு தெரியாமல் தான் இருக்கேன். இந்த கோழியிலையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறான். இது வழியாக நம்ம பீக்கங்கொடியை பயத்தங்கொடியை நாட்டி தண்ணியை கிண்ணியை ஊற்றுவோம்ண்டு நான் 2-3 கொஞ்சம் காலத்தெல்லாம் செய்யணும். அதை தண்ணி கொஞ்சம் தூரத்தானே கிணத்துல இருந்து அதில் பயத்தை ஒரு 5-20 அடியை நாட்டினா தான் நமக்கு கறி பாட்டுக்கு ஏதாவது எடுக்கலாம், காசு கொடுத்து வாங்காமல். இனி பட்டை வழியும் போய் நெல்லை புரண்டி எடுத்தால் தான் இனி வெட்டுப்பட்டால் தான் சாப்பாட்டுக்கு எடுக்கலான்னு தெரியும். மற்றது
மற்ற 2 மணிக்கு 2 முறை வந்த நாங்கள் பார்ப்போம் 2 முறையெல்லாம் போயிட்டு இது நிற்கிறாங்களா நிக்கிறா வர சொல்லுங்க விவேகாமா வாங்க வாங்க வா உள்ள கொஞ்சம் இவ்வளோத்த வந்துடுங்க பிடிங்க மைக்கு சத்தமாக கேட்கணுமா பிள்ளைற பேர் என்ன விவேகா விவேகா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க நீங்கள் சரி ரைட் மைக்கு கிட்ட இருங்க பிள்ளைற பேர் என்ன விவேகா விவேகா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 8ஆம் ஆண்டு எம் 8ஆம் ஆண்டு என்ன படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் போகிறீங்க மட்மாமி நாவர்காடு நாம வித்தியாலயம் இப்போ போன முறை எக்ஸாம் நடந்தாங்க முதலாம் டேர்ம் அதில் மேக்ஸில் எத்தனை எடுத்துருக்கீங்க சயின்ஸில் எத்தனை எடுத்துருக்கீங்க 50 எடுத்தி 50 நான் பார்க்கல இன்னும் ரிப்போர்ட் தரலையா இல்லை ஏன் தரல அவங்க இன்னும் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களே மற்ற இதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க நான் காசு கொடுக்கலண்டு பிள்ளைங்களே காசு கொடுக்கல அதில் தரல இப்போ காசு கொடுக்கலையோ இல்லை எவ்வளவு 400 ரூபா கொடுக்கணும் இப்போ 4 ரூபா கொடுக்கணுமா டெஸ்ட்டுக்கும் இது ரிப்போர்ட்டுக்கு 100 ரூபா பேப்பருக்கு 300 ரூபா கொடுக்கணும் அதால் 400 ரூபா கட்டலண்டு ரிப்போர்ட் தரல இப்போ 400 ரூபா கட்டலன்னு உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கல இல்லை இப்போ பள்ளிக்கூடம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் போகணும் 4 மைல் தூரம் போகணும் போகிறதுக்கு 4 மைல் தூரம் வர்றதுக்கு 4 மைல் அப்போ 8 கிலோமீட்டர் என்னத்தில் போகிறோம் நீங்கள் நடந்து நடந்தா போகிறோம் அம்மாடெல்லாம் பாடுகள் கொஞ்சம் அப்படி அக்காச்சியெல்லாம் பாடு இப்படி நீங்கள் என்ன செய்கிற ஐடியா நீங்கள் என்ன தொடர்ந்து படிக்கிற ஐடியா இருக்கா இல்லாட்டி இடையில அக்காச்சி மாதிரி ஸ்டாப் பண்ணுற இல்லை படிக்கிற ஐடியா தான் இருக்கு இப்போ அம்மாடெல்லாம் பாடம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அக்கா அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க படிக்கணும்னு தான் இருக்கேன் படிக்கணும்னு தான் இருக்கு படிக்கணும்னு ஆசையோ ம் அக்காச்சினோட காரணம் தெரியுமா அம்மாட விளக்கம் தெரியும் என்ன இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கூடுதலாக படிக்க வேணும் படிச்சு தான் அதுக்குரிய இதுகளை பெரு எடுத்து அம்மாவை அக்காச்சியை சந்தோஷப்படுத்த வேணும் சரிதானே அப்போ எனக்கு எடுத்த உங்களும் அப்படித்தான் அந்த பிள்ளை 2 தடவை வந்து நான் உங்களை சந்திப்போம் 2 தடவை நீங்கள் இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டீங்க அப்போ அதுதான் இன்றைக்கு ஒரு அவசரமாக ஓடி வந்தேன் நாங்கள் அப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு உதவிகள் ஏதாவது நாங்கள் செய்தால் நீங்கள் படிப்பீங்களா இல்லாட்டி இப்போ என்ன விளக்கம் படிப்பேன் உதவி செஞ்சால் படிப்பேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும் உங்களுக்கு சைக்கிள் தான் எடுத்து தரணும் நடந்து சைக்கிள் உங்களுக்கு நான் எடுத்துறதுக்கு என்ன வசதி இல்லையே இப்போ நானும் ஒரு சாதாரணமாக ஒரு ஓட்டோ ஓடுற பொடியன் தான் ஓட்டோ ஓடுற மாமா தான் ஓட்டோ ஓடுற அண்ணன் தான் ஓட்டோ ஓடுற சித்தப்பா தான் பெரியப்பா தான் இப்போ என்னட்ட நீங்கள் சைக்கிள் கேட்டால் நானும் இப்படி எடுத்தாரேன் உங்களுக்கு என்னுடைய பாட பெரும்பாடாக கிடக்குது என்ன என்ன சிரிக்கிறீங்க என்னை பார்த்தா அப்படியா சிரிப்பாக வருது உங்களுக்கு என்ன 3 பேரும் சிரிக்கிறீங்க என்னுடைய கவலையை நான் உங்கள்கிட்ட கதைச்சா 3 பேரும் சிரிக்கிறீங்க அப்போ பார்க்குற உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க நீங்கள் உதவி செஞ்சு தாங்கன்னு வேண்டியதாங்க என்ன உதவி கேட்குறீங்க சைக்கிள் எப்படி என்னன்னாலும் எடுத்து தாங்க சைக்கிள் மட்டுமே இருந்தால் இப்போ நீங்கள் இங்கே இருந்து அங்கே புத்தகில் கொப்பி சாமான்கள் அப்படி கொப்பி சாமான் சைக்கிளும் கொப்பி சாமானும் இருந்தால் புத்தகம்லாம் இருந்தால் படிக்கலாம் படிப்பீங்க என்ன கட்டிக்காரனா படிப்பீங்களா நீங்கள் எனக்கு அந்த ரிப்போர்ட் தான் கொஞ்சம் தட்டுப்பட்டு போயிட்டு ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் 400 ரூபான்றீங்க என்ன இப்போ என்னுடைய பாடம் கொஞ்சம் டைட் தான் நான் இன்றைக்கு தொழிலை விட்டு போட்டு வந்துட்டேன் நேற்றும் தொழில் இல்லை எனக்கு ஓடித்துறீங்க அப்படியா இன்றைக்கும் தொழில் இல்லை என்னுடைய பாடம் இப்படித்தான் சரிதானே நானும் இப்போ உங்களை மாதிரி வளர்த்தான் சரிதானே ஏதோ இல்லாமல் இறைவன் நான் ஆசீர்வதிக்க வேணும் ஆண்டவன் கடவுள் மேலே பாரத்தை போட்டுத்தான் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்து கொண்டிருக்கோம் அவ்வளவுதான் சரிதானே இப்போ உங்களுக்கு சைக்கிள் பிரச்சனையும் கொப்பி சாமான் பிரச்சனையும் வேணும் அப்போ அது இருந்தால் நீங்கள் மட்டும் சொல்லுவாங்க ரைட் மைக்கை தாங்க ரைட் அப்படியே வாங்க எழும்பிட்டு வாங்க மைக்கை பிடிங்க சாரி மைக்கை பிடிங்க நீங்களே மைக்கை பிடிங்க வாங்க அப்படி எழும்பிட்டு வாங்க அப்படி முன்னுக்கு போங்க நீங்கள் ஆட்டோ கிட்ட போங்க நான் சும்மா பார்த்துட்டு போதான் வந்தேன் நாங்கள் சரிதானே 2 தரம் வந்தேன் நாங்கள் அப்படியே வாங்க ஆட்டோ கிட்ட போவோம் வாங்க மக்கள் வாங்க நீங்களும் வாங்க முன்னுக்கு போங்க 3 பேர் வாங்க அம்மா அக்காச்சி வாங்க போங்க போங்க அப்போ உங்களுக்கு மைக்கை கிட்ட வச்சுக்காது சைக்கிள் பிரச்சனையும் கொப்பி சாமான் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு இதுகள் நீங்கள் பார்ப்பீங்கண்ணே வேறு ஒன்றும் தேவையில்லை இல்லை சரி போர்
இந்த தென்னம்பிள்ளைலாம் யாரு அக்காடு அக்காடனே ராஜா எங்களுக்கு ஒரு வேலையும் ஒன்று அனுப்புங்களா ஆ வாங்க இதான் நம்மளோட கனகர வானம் இதான் நம்மளோட வாழ்வாரம் இதான் நம்முடைய இதுகள் சரிதானே அவுட் எடுப்போம் என்ன இப்போ நான் இப்போ சைக்கிளை வந்து வேற ஆளுக்கு தான் கொடுக்க வந்தேண்ணா இப்போ நீங்கள் கேட்டபடியாக வந்துட்டு போகிறோம் சரிதானே இப்போ அவங்க நம்மள இப்போ கோயிக்க போகிறாங்க என்னென்ன நீங்கள் எனக்கு தர 2 சைக்கிள் அப்புறம் அந்த பிள்ளையை கொடுத்த நீங்கள் அந்த அவங்ககிட்ட சொல்லிவிட்டுறாங்க சரியா யாருங்கிட்ட சொல்லாதீங்க நான் தான் வந்தேன் சரிதானே ஒரு கரைக்கலா பேர் அவங்க கூட எனக்கு பேசுவாங்க ரைட் அவர் கொஞ்சம் இருக்கட்டும் கேஸ் இறக்கமாயிடும் ரைட் ஸ்டாண்டில் போடுங்க அப்போ உங்களுக்கு சைக்கிள் பிரச்சனை முடிஞ்சுதானே அப்போ நீங்கள் இப்போ சைக்கிள் எடுத்த உடனே இப்போ நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு டியூஷன் கிளாஸ்லாம் தவறாமல் போவீங்கண்ணே சப்போர்ட் கொடுத்தா ஹெல்ப் இருந்தால் ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக படிப்பீங்க சரிதானே ரைட் சரி சைக்கிளை உருட்டுங்க எடுத்து ஓடுங்க பார்ப்போம் என்னண்டு ஒரு ஓடி காட்டுங்க மெல்ல மெல்ல அவதிப்படாத தேவையில்லை எல்லாம் புதுசு தானே பதட்டப்படாமல் ஓடுங்க அந்த இதுகள்லாம் இருக்குது புதுசு தானே அப்படியே போங்க வீட்டை போங்க வெயிட் பண்ணுங்க வரேன் ஓகேவா அப்படியே ரவுண்ட் அடிக்கிட்டு வாங்க அப்படியே வாங்க இந்த முத்தத்தில் அடிக்கலாமே அங்கே அவ்வளோ தூரம் போத்த வழியே இங்கே தான் வரோம் இப்படி வரோம் இப்படியே வரோம் சரியோ ரைட் ஓகே ரைட் அது புதுசு தானே சென்டில் போடும் சைக்கிளை ரைட் இதை பிடியும் நீர் சொல்லும் இப்போ இதை அனுப்புன சைக்கிள்கிட்ட வர சைக்கிள்கிட்ட நீர் சொல்லும் இப்போ இதை அனுப்புன அம்மாவுக்கு ஜெயமண்டன் தான் அம்மா அனுப்புனாவே அவள் எதுவுமே சொல்லாதீங்க தம்பி எதுவுமே சொல்ல தேவையில்லை ஃபோன் நம்பரோ மற்ற பேர்களோ என்ன இந்த அவளை கண்ட்ரியில் பேரையே சொல்ல வேணாம்னுவ ஆனால் அது எங்களுக்கு ஒரு அழகில்லை ஏன்னா நாங்கள் அந்தந்த இடத்துல சொன்னால் தானே எங்களுக்கு அது மற்ற இதுகளுக்கு போக முடியும் சரிதானே பிள்ளை அந்த அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அவங்க எனக்கு இந்த சைக்கிள் தந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறீங்களோ வேறு ஒன்றும் இல்லையோ வேறு எங்களோட குடும்பத்துலேருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த சைக்கிள் தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் அவ்வளோதான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓ அது மட்டும் இல்லை நீங்கள் நன்றியை வந்து உங்களோட செயல்பாடில் காட்ட வேணும் அதாவது கட்டித்தனமாக வந்து அக்காட நிலப்பாடுகளும் அம்மாட நிலப்பாடுகளும் தெரியும் தானே அது மிகவும் கவனமாக இருக்க வேணும் இந்த வீடியோ நான் பதிவு செய்து போடக்குள்ள இனி மேலதிகமாக ஏதாவது விளக்கங்கள் ஏதாவது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஆனால் நீங்கள் படிக்க வேணும் மிக முக்கியமாக அதில் வந்து படிக்க வேணும் உங்களோட இதில் விளங்குது எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு விளங்குது அது இப்போ இருக்கிற மாதிரி முடிச்சு கட்டிக்காரனே போகணும் சரிதானே ஒரு நாளைக்கு அக்கா மாதிரி 6 பாடம் பாஸ் 7 பாடம் பாஸ் பண்ணி போட்டு அது இல்லை இது இல்லை வாகனம் இல்லை சைக்கிள் அதான்ற மாதிரிலாம் வரக்கூடாது சரிதானே அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு வரோம் அப்படி ஆட்டோ கிட்ட போகிறோம் உங்களுடைய விஷயம் உருட்டி போனால் ஓகே பத்திரமா பாவிக்கணும் சரியா வாகனங்கள் வாகனங்கள் இப்போ இல்லாமல் தான் எல்லாம் சிக்கப்பட்டு போகணும் என்ன பிள்ளை ரைட் அதை கொஞ்சம் பத்திரமா பாவிக்க வேணும் சரிதானே ரைட்
அந்த பம்மையும் விடும், அந்த கொப்பியையும் விடும், அந்த கொப்பி கவரையும் விடும், அப்படி எடுக்கும். சரிதானே? உண்டக்கா எஸ்எல்ல போடும் சார் பைக்கு. இந்த பம்மை பிடிக்கும். ஒருத்தட்டையும் ஒன்றும் இதை கொடுக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாவிக்க வேணும். ஏன்டா அங்கேருந்து வெளியிலேருந்து அனுப்புகிற உறவுகளும் வந்து சரியான ஒரு இறுக்கமான நிலப்பாடோட அவங்க செய்வாங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு பலனுள்ளதாக இருக்கணுமென்ற நிலப்பாடோட அவங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் சரியான உண்மையாக இருந்து செயல்பட வேணும். நாங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம் உங்களைய, என்ன மாதிரி செய்கிறீங்க நிலப்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களைய வாட்ச் பண்ண வருவோம் இங்கே. சரிதானே? வந்து நாங்கள் பார்ப்போம். பம்பு உங்களுக்கு ஓகே தானே? நான் நினைக்கிறேன் புது சைக்கிள் காத்துக்க நான் நினைக்கிறேன். ரைட், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி எடுக்கலாம். அதை நீங்கள் அதில் பாரும். வேறு கொப்பி கேட்டிது என்ன? கொப்பியும் கட்டிர் புடியும் எல்லாம் பாரமா கொப்பி ஓகே. வேற அந்த கொப்பி கவரா கொப்பி கவர் ஓகே தானே? வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீரா? அம்மாக்கு நான் அனுப்பின ஜேமல்லேருந்து அனுப்பின அம்மாவுக்கு ஒன்றும் கதைக்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. வாட்ஸ்அப் நம்பரை வந்து கடைசி நம்பரை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். 44 47 கடைசி நம்பர் 44 47. அம்மாவுக்கு நீங்கள் வேறு ஏதாவது உதவி வேறு ஒன்றும் கதைக்கிறது ஒன்றும் இல்லை. நன்றி அம்மான்ற சொல்கிறீங்க. ரைட், அங்கே நான் நன்றியை வந்து உங்களை செயற்பாட காட்டுங்க. அது திரும்ப திரும்ப அம்மா அதில் தான் கவனமாக இருந்தவ. மகன் இதை ஓகே மகன் இதை கொஞ்சம் நீங்கள் மகன் அவர்கிட்ட இந்த செயலில் காட்ட சொல்லுங்க. செயலில் அதை கொஞ்சம் உண்டுங்க. சரிதானே? வைராக்கியத்தையோட செயல்படணும். நீங்கள் நான் படித்து காட்டுவேன். அது நான் ஓயில் பாஸ் பண்ணாலும் படித்து காட்டுவேன். ஓயில் மட்டும் படிப்பேன் என்று சொல். சரி, இல்லை நீ ஓயில் மட்டும் படிப்பேன்டா என்ன விளக்கம்? மேல் படிக்க விருப்பம் இல்லையோ? பார்க்காம படிப்பேன், பாஸ் பண்ணா படிப்பேன். இல்லாட்டி எனக்கு நான் கிளாஸ் திரும்பி படிக்க எடுப்பேன். திரும்பி சரி, நான் படிக்க காட்டணும்னு சொல்கிறீங்க என்ன? சரி, அம்மா நிலப்பாடம் இப்படியாக கிடக்குது. நான் ஒரு நாளைக்கு 400 500 நிலப்பாடாக கிடக்குது. சரி, இந்த வீடியோ நான் பதிவு செய்து போடுறேன். 6 உதவிகள் வந்து தம்பி இதையும் செய்யுங்க கொஞ்சம் முன்பு இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களையே சந்திக்கிறேன். இந்த உதவி செஞ்சவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. சரி, ஓகே, உங்களோட செயல்பாடில் காட்டுங்க, இன்னும் சந்தோஷப்படுவாங்க. சரி தானே பிள்ளை? நாங்கள் இப்போ 2 மாதம் ஒருக்கா 3 மாதம் ஒருக்கா அணிஞ்சால பக்கம் அந்த வேலையில் வந்தால் நாங்கள் வந்து விசாரிப்போம். சரிதானே? யாருக்காவது பார்ப்போம். அதுக்குரிய தரவுகள் நாங்கள் கூட தானே பிள்ளைகள் வேணும். சரியா இல்லை? எங்களோட வேலையை நாங்கள் செய்ய வேணும். சரிதானே? சரி, ஓகே. வேறு ஒன்றும் இல்லை தானே பிள்ளை கதைக்கிறதுக்கு? அம்மா எதுவும் கதைக்க போகிறீங்களா? பிள்ளை எதுவும் கதைக்க போகிறீங்களா? வாங்க அம்மா கதைங்க. அம்மா வாங்க, இங்கே வாங்க. பிள்ளையும் வாங்க, இல்லைங்க பக்கத்தில் சைக்கிளில் பதில் போங்க. சைக்கிளில் பதில் போங்க. என்னம்மா அம்மாவுக்கு என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சந்தோஷம் அனுப்புனதுக்கு. இந்த சைக்கிள், இந்த கொப்பி சாமான், பம்மெல்லாம் அனுப்புனது எங்களுக்கு கடும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு தான் எங்களோட மகள் நல்லா பள்ளிக்கு போவாங்க நம்பிக்கையோடு இருக்கேன். நாங்கள் இவ்வளோ காலம் நடந்த 8ஆம் ஆண்டு மட்டும் நடந்து தான் போனது. எங்களுக்கு இப்போ நல்ல நிச்சயமாக உறுதியாக இருக்குது. அவள் படிப்பான்னு சொல்லி படிக்கணும். எங்களுக்கு இன்னும் எங்களோட மகள் படிக்கணுன்ற இதோட தான் நாங்கள் ஆவலோட இருக்கோம். 5 பொம்பளை பிள்ளைகள் அவங்களும் படிக்கலை. 4 பேர் அது படிக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்கிறேன். நான் படிப்பா வேண்ட நம்பிக்கை இருக்கு எனக்கு. இனி சைக்கிள் இருக்குத்தானே, அதால் நெடுகாவ லீவ் எடுக்காம பள்ளிக்கு போவான்ற நம்பிக்கை இருக்கு. நன்றி, இந்த உதவி செஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜெயமல்லேருந்து இந்த உதவி செஞ்சவங்க. நான் கடைசி வாட்ஸ்அப் நம்பர் 44 47. ஒன்றுமே சொல்லாதவங்க தம்பி என்ன தான் வழி நீண்ட நாளாக வலியுறுத்தி கொண்டு இருந்தவங்க. நீங்கள் கொடுத்து போட்டு வாங்க, அந்த பிள்ளையை மட்டும் நல்லா படிக்க வைங்க. அதுக்குரிய அதை மட்டும் பாருங்க வேண்டாம். அதுக்கு எங்களுக்கு சிக்ஷன் முறைகள் இருக்குது தானே பிள்ளை, அதை நான் கவனமாக செய்ய வேணும். இப்போ அம்மாவுக்கு அனுப்பின அம்மாவுக்கு உதவி செஞ்ச அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். தங்கச்சி எவ்வளோ காலமாக ஸ்கூலுக்கு நடையில் தான் போய் வந்தாவோ அவைக்கு சைக்கிளை வழங்கியவைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். சரி அம்மா, நான் அந்த வீடியோ பதிவு செய்து போடுறேன். வர எதிர்காலங்களில் வந்து ஏதாவது உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். சரிதானேம்மா? சரிதாமே? ரைட், ஓகே. ஒரு ஒன்றும் கதைக்கிறது ஒன்றும் இல்லை தானே? ரைட், ஓகே. நன்றியா? நன்றி.